வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து ராஜன் பேசுகிறேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த பவர் காயில் வந்துட்டு இந்த கனகராஜன் சொன்ன மாதிரி இதில் எனக்கு வண்டியிலலாம் ஷாக் அடிக்கல. எந்த பிளேயர், கட்டிங் பிளேயரு, நோஸ் பிளேயரு, எந்த மாதிரி பிளேயர் வச்சாலும் சரி, இன்னொரு பிளேயர் கூட அங்கிட்டு கிடந்துச்சு. கையில் பிடிச்சி பார்த்தாலும் ஷாக் அடிக்குது. அந்த பிளேயரை தாண்டி கைக்கு வருது. ஒருவேளை இந்த பிளேயர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த பிளேயரில் பிடிச்சேன். பாடியில் ஸ்பார்க்கில் ப்ளக்கில் வச்சு பார்க்கும்போது கரண்ட் கையில் அடிக்குது வெறுக்குன்னு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன கிராக் இருக்குது. இந்த காயிலில் ஒரு கோடு மாதிரி தான் இருக்குது. இந்த பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த பூத கண்ணாடி வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த ஃபோட்டோவை போட்டு விட்றேன். இதில் இருக்குது இந்த கோடு. சின்னதாக தான் இருக்குது. கண்டிப்பாக கண்ணில் பார்த்தா தெரியவே இல்லை. இதுதான் கோடு. ஒன்றுமே தெரியாது நினைக்கிறேன். இங்கே இருக்குது. ரெண்டாவது இதில் அடைச்சி போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பிரச்சனையும் பார்த்துட்டு இந்த பம்பை கழட்டுற இந்த பிளேயரு இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த 2 க்ரீன் இருக்கும். ஒரு ஆள் பிடிக்கிறதுனால கரெக்டாக சொல்ல முடியல. இப்படி ப்ரெஸ் பண்ணால் அழகாக வெளியே வந்துடும். பம்பை கழட்டிட்டு செக் பண்ணேன். அடைச்சி போகுது, அப்படியே வண்டி விட்டு இழுக்குது. நார்மல் இந்த எக்ஸல், சூப்பர், சுசுக்கி, அம்மாவெல்லாம் சோக்கை போட்டால் நல்லா போகும். அந்த மாதிரி சரி என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு போட்டேன். பம்பை இப்போ சாவி ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான் பெட்ரோலோட சர்க்குலேஷன். 1 2 பெட்ரோல் சுத்தமாக வரமாட்டேங்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அரை டேங்க் பெட்ரோல் இருக்குது. கழட்டி பார்த்துட்டேன் டேங்கில். ஃபியூல் பம்பு கம்ப்ளைண்ட்டு. கரண்ட்டு ஷாக் அடிக்கிறதுக்கு மிஸ்ஃபயர் ஆகிருக்கும். இதில் இருக்கிற அந்த வெடிப்பு காயில் வெடிச்சிருக்கு. மைல்டாக தான் இருக்குது. அந்த லென்ஸை வச்சு பார்த்தா தான் தெரியுது, இல்லைன்னா தெரியவே மாட்டேங்குது. ஃபியூல் பம்பு வாங்கிட்டு வந்தாச்சு. 5098 ரூபா. பவர் காயில் இனி வாங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபா பக்கம் வருன்ருக்காங்க. இன்னொரு வாட்டி கூட அந்த ஃபியூல் பம்பை காட்டுறேன், பெட்ரோல் வர்றது. அவ்வளோதான். பெட்ரோலே வரல சுத்தமாக. ரெண்டையும் போட சொன்னாங்கன்னா போட்டு இனி ஓகே அப்படின்னா பிரச்சனை இதுதான். பவர் காயில் பிரச்சனை இருக்குது, ஃபியூல் பம்பும் பிரச்சனை இருக்குது. போட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேங்க. இல்லைன்னா ஒரு வேளை கஸ்டமர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இந்த ஃபால்ட்டோடு அப்படியே கொடுத்துடுவோம். ஏன்னா அவன் நிறைய செலவு பண்ணுறதுக்கு ஒரு வேளை திணறலாம். ஒரு சின்ன தகவல்னால்